வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் 2021 வந்த ஐபிஓஸ் அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஐபிஓ வந்தது, ஒவ்வொரு ஐபிஓட இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ, கரண்ட் டே ப்ரைஸ் எவ்வளோ, லிஸ்டிங் கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 7 monthsல வந்த எல்லா ஐபிஓக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதாவது 10,000 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 80,000 இன்னைக்கு ஜூலை 28 படி 80,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு வந்திருக்கு. அதாவது லிஸ்டிங் டேல வித்தின் 3 daysல ஒவ்வொரு ஐபிஓக்கும் உங்களுக்கு வித்தின் 1 weekல உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி ஹாஃப் மேலே வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐபிஓட இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்னன்னு பார்த்தலாம். ஐபிஓட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிரைவேட் கம்பெனி நல்ல ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு நல்ல டிமாண்ட் வருது. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கேபிட்டல் தேவை. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஸ்டாக் இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங்கை அதிகம் பண்ணணும். அப்போ அந்த அதிகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பீப்புள் தேவை, புது இடம் தேவை, புது மிஷினரி தேவை. இந்த மாதிரி நிறைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். உங்களோட ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், ரைசிங் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். ஐபிஓ வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது கம்பெனி ரன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கும், அதாவது கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது கடன் வாங்கியிருக்கலாம், அதை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் தேவை. அதனால கம்பெனியை ஐபிஓக்கு விடுவாங்க. இது ரெண்டு மெயின் ரீசன் உங்களுக்கு. ஸோ 2021 மொத்தம் 28 ஐபிஓ வந்திருந்தது. அதாவது 1 ஜனவரியிலிருந்து இன்னைக்கு 28 ஜூலை வரைக்கும். ஸோ இந்த 28 ஐபிஓ வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஐபிஓட நம்ம லிஸ்டிங் டே கெயின், இன்னைக்கு கரண்ட் கெயின் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஸோ ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ரீசெண்டாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. லிஸ்டிங் டேல 65.59% உங்களுக்கு லிஸ்டிங் டே கெயின் இருந்தது. ஸோ கிளீன் சயின்ஸ் அப்படிங்கிறது 76%, ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் 100%. நீங்கள் 10,000 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுளாக 20,000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு 15%, 20%. ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் 25% மேலே தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கொடுத்துருக்கு. பட் அந்த ஃபெயிலியர் ஆன கம்பெனி இருக்கு. ஆனால் நம்ம அதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணும்போது டைவர்சிஃபை பண்ணுற மாதிரி நம்ம. ஸோ அப்போ ஒன்றில் லாஸ் ஆகும், ஒன்றில் அதிகமாக கெயின் வரும். ஒன்றில் நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் 13% உங்களுக்கு ஓப்பனிங் டேல லிஸ்டிங் லாஸ் ஆயிருக்கு. மற்ற ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணனால நீங்கள் நெட் ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் இது. ஸோ ஐபிஓனா ஒன்று வந்துட்டு ஃபெயில் ஆகும், ஒன்று வந்துட்டு இதாகும். நம்ம எல்லா ஐபிஓக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்ல வந்துருவோம். அதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் ஒரே கம்பெனியில் போய் இது பண்ணாமல் 10,000 இருந்தால் 5 கம்பெனியில் 2,000 போடணும். ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் இன்னும் 4 வந்துட்டு நம்மளை காப்பாற்றும். அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரேக்கா வந்துட்டு 66%, இண்டிகோ பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 109%. லாஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களோட ஃபுல் அமௌண்ட் போகாது. ஓப்பனிங் டேல ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% 10% அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் 13%. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 monthsல ஒரு வித்தின் 15%குள்ள தான் உங்களுக்கு ஓப்பனிங் டே மேக்ஸ் லாஸே இருந்திருக்கு. சில டைம்லாம் 100% கெயினே இருந்திருக்கு. ஸோ அது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ ஆண்டனி வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட். இதுதான் 1 ஜனவரியில் வந்தது ஆண்டனி வேஸ்ட்டு. இப்போ இஷ்யூ ப்ரைஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு இஷ்யூ ப்ரைஸ் 76, லிஸ்டிங் டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 125. 76 ரூபாய்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கிடைச்சிருந்தது அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு 125 ரூபாயோ ஓப்பன் ஆயிருக்கும். அதுதான் 65.69% கெயின்னு சொல்லியிருந்தேன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 132 ஓடிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 74% இன்னத்துப்படி. ஸோ ஓப்பனிங் டேல 65, இன்னைக்கு பார்க்கும்போது 74%. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக், அதாவது ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ஷேருக்கும் உங்களுக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோ, லிஸ்டிங் டேல எவ்வளோ ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பெஸ்டைட் 296 343. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 daysக்கு நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். இது 1 year அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்லி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணாமல் இந்த மாதிரி ஐபிஓ ஃபோக்கஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாமே பார்த்துக்குங்க. ஒவ்வொரு
இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, உங்களுக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோ. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங், ஃபர்ஸ்ட் இது இஷ்யூ, ரெண்டாவது லிஸ்டிங், அதுக்கப்புறம் லிஸ்டிங் டே கெயின் எவ்வளோ, உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அதோட ப்ராஃபிட் ஓவரால் பிஎன்எல். ஸோ நீங்கள் போட்டுட்டு லிஸ்டிங் டேலியே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறது கொஞ்சம் சேஃபு. நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெட்ஜிங்கோட பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் ஏதாவது வேர்ல்டில் ஏதாவது நியூஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட ஷேர் ப்ரைஸ் இறங்கும். அதனால ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஐபிஓக்கு, அதுக்கப்புறம் அப்கமிங் என்னென்ன ஐபிஓ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், நோட்டபிள் ஐபிஓஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். அந்த டிமேட் அக்கௌண்ட் வழியாக அப்ளை பண்ணணும். நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்ல இருக்க எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். 32,000 rupees ஒர்த் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி. நம்பர் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு பாருங்க, 8072210003. ஸோ அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் அண்ட் அப்கமிங் ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஐபிஓ என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் ரிங்ஸு, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 880 to 900, மினிமம் 16 குவான்டிட்டி. GLS NPST 76 to 80, 1600 குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் அப்கமிங் வரப்போகுது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸில் நம்ம பார்த்துக்கலாம், எப்போ வந்துட்டு உங்களுக்கு இது இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே. ஸோ அப்கமிங் ஐபிஓ என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸு, கிளென் ஃபார்மா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டபிள் பேடிஎம் வருது. கண்டிப்பாக பேடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல இதுதான். எல்லாத்துக்கிட்டையும் பேடிஎம் ஆப் இல்லாதவங்க யாரும் இல்லை. ஸோ எல்லா கன்சியூமர்ஸ் ரிலேட்டடாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனி நம்பி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தான் நமக்கு அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் ஃபியூச்சரில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால எப்படியும் வந்துட்டு ஒரு அளவுக்கு ப்ராஃபிட்ல உள்ள வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருக்கும். பேடிஎம் ஆப்வியஸாக அதே தான், நம்ம கன்சியூமர் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ அதனால ப்ராப்ளம் மோஸ்ட்டாக இருக்காது. மொபிக்விக்கும் அப்படிதான், பாலிசி பஜார், ஆதித்ய பிர்லா, சன் லைஃப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டபிள் கம்பெனிஸ். ஸோ இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு பேடிஎம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸும் நம்ம நல்லதாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் 13% ஓப்பனிங் டேல நமக்கு லாஸ் இருக்கு. ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அல்டிமேட்டாக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓவராலாக நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணும்போது ஓவராலாக ப்ராஃபிட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 13% டவுனில் ஓப்பன் ஆகும்போது ஆப்வியஸாக நம்மளோட மணி வந்துட்டு லாஸ் ஆகிருக்கும். ஸோ ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த அது போக உங்களுக்கு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. சாட்டர்டே கோர்ஸ் எடுப்பேன். ஸோ அதுவும் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா. அப்பார்ட் ஃப்ரம் ஐபிஓ நிறையா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அது மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம், மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவேன் டெய்லியும். எண்ட் ஆஃப் மந்த்ல அது வந்துட்டு ப்ராஃபிட்ல வந்துடும். அந்த ட்ரைனிங் தான் நான் வந்துட்டு சாட்டர்டேஸ் எல்லாம் எடுப்பேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் வந்துட்டு அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகே. ஏன்னா பேக் டெஸ்ட் ப்ரூஃபோட தான், நம்ம லாஸ்ட் 4 years பேக் டெஸ்ட் டேட்டாவோட தான் அந்த ட்ரைனிங்கே காமிப்பேன் ரன் டைம்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கீழே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு. இன்றைக்கி தான் அந்த ட்ரைனிங், எவ்ரி சாட்டர்டே அண்ட் வெனஸ்டே சில டைம் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ஐபிஓட டீட்டெயில்ஸை. ஃபைனலாக டிசைட் பண்ணுறது உங்கள் இதில் தான் இருக்குது. பாய்.